ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. ஹலோ, விளங்குதா? எனக்கு விளங்குது. உங்களுக்கு விளங்குதா? எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது. ஓகே கொஞ்சம் ஸ்லோவானா எப்படி? நான் ஸ்லோ மோஷன்ல பேசுற மாதிரி இருக்கேன். எனக்கு கொஞ்சம் இதா பேசுற மாதிரி இருக்கு. பட் ஐ திங்க் கேன்லா. கேன்லாலா. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்க முடியுமா பாட்காஸ்ட்க்கு வந்து காலரா வந்ததுக்கு. சொல்லுங்க, உங்க டே எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, சோஃபா ஓகே. பட் தேங்க்ஸ் டு ஏன்னா என்னோட ஸ்டோரியை செலக்ட் பண்ணுவீங்க நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல. பட் ஏன்னா நான் ஒரு 2 மாதம் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பாட்காஸ்ட் இந்த மாதிரி ஷோலாம் ஜாயின் பண்ணதில்லை. தான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் பார்த்தா என்னோட செலக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல. ஓ, அனுப்பி பார்ப்போம். இவனுக்கு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு அனுப்பிவிட்டீங்க. ஐயா, பட் இதுக்கு முன்னே வந்து ஷோலாம் பார்த்துருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். நான் எல்லாம் இப்ப ரீசெண்டா தான் ஆக்சுவலி இந்த இயர்ல இருந்து தான் நான் உங்களோட அந்த தொசாப் அப்புறம் ஜீவனோட எல்லாமே நான் இப்பதான் எல்லாமே கேட்க. அப்ப அவங்க அதெல்லாம் வந்து என்னோட ஸ்டோரியை நான் சொல்ல முடியாது. அப்போ உங்களோட இது வரப்பதான் உங்களோட இது வந்து கொஞ்சம் ப்ராடா எல்லா ஸ்டோரியும் யார் வேணாலும் ஷேர் பண்ணலாம். சோ மறக்க முடியாது, அன்ஃபர்கெட் எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கும். சரி, ஓகே சொல்லுங்க. உங்க அந்த மறக்க முடியாத கதை சம்பவம் என்ன? பேசிக்கா என்னோட ஸ்டோரி வந்து நானு, என் ஹஸ்பண்ட், என் மதர் இன் லா, என் சிஸ்டர் இன் லா. ஆக்சுவலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து இன்டு ரிலேஷன்ஷிப் இதோட போறதோட ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி வரும்ல. குடும்ப கதையா? இந்த 4 பேத்துக்குள்ள உள்ள ஒரு கதை. ஓகே, சோ அப்ப நான், என் ஹஸ்பண்ட், இவங்க எல்லாம் தான் நாங்க இருந்தோம். மதர் இன் லாக்கு வந்து என் ஹஸ்பண்டும் சிஸ்டர் இன் லா, 1 guy 1 girl. சோ அந்த கேர்ள் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, தனியா தான் இருந்தாங்க. இப்ப நாங்க எங்க மதர் இன் லால இருந்தோம். சோ ஆனா என் மதர் இன் லா அட் ஃபர்ஸ்ட் ஷீ இஸ் ஓகேலா, ஈவன் தோ ஷீ இஸ் நாட் ஓகே, பட் ஓகேலா, சரி இருக்கலாம். என் ஹஸ்பண்ட் ஒன்லி சன்னால சோ நாங்க எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருந்தோம். ஓகே. எங்க மேரேஜ் வந்து என் சிஸ்டர் இன் லா முதல் மேரி பண்ணாங்க. த ஃபாலோயிங் இயர் நான் மேரி பண்ணேன். சோ ஒன்ஸ் நாங்க மேரி பண்ணோடனே என் சிஸ்டர் இன் லாக்கு என்ன மேமா பிடிக்காது, அறவே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து ஏன் தெரியல என்ன பிடிக்காது. மேபி நான் அவங்களோட கொஞ்சம் கூட படிச்சிருக்கேன், அதனால அவங்க தெரியல, அவங்க கேரக்டரே ஒரு டாக்ஸிக்கான கேரக்டர் நினைக்கிறேன். சோ அப்ப கல்யாணம் பண்ணி போறப்ப எனக்கு தெரியும், ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் லவ் மேரேஜ். போறப்ப எனக்கு தெரியும் அந்த சிஸ்டரோட கேரக்டரே இப்படி. அப்ப நாங்க வந்து இவ்வளவு நாள் இருந்தப்ப எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிள்ளை இல்ல. அவங்களுக்கும் அதே கேஸ் தான். அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்க ஹஸ்பண்டோட அவங்களுக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம். அப்ப இது போய்கிட்டே இருக்கப்ப அப்ப ஆஃப்டர் 9 years I got pregnant. Actually செக்அப்க்கெல்லாம் போய் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து கூட ஒர்க் ஆகாம நாங்க சாமி மூலியமா இப்படி டிவோஷன் மூலியமா நான் ரொம்ப இது பண்ணி எனக்கு அந்த வாரம் கிடைச்சிச்சு. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஆஃப்டர் 9 years அது எவ்வளவு பெரிய விஷயம். சோ நான் அதுவும் பாருங்க, நான் சொன்ன ஆளு கூட என் மதர் இன் லா தான். என் பேரண்ட்ஸுக்கு கூட நான் போய் சொல்லலைங்க. நான் போய் என் மதர் இன் லா தான். அட் ஃபர்ஸ்ட் ஷீ இஸ் ஹாப்பி பிகாஸ் அவங்க வீட்டுக்கு 2 பேருமே கல்யாணம் பண்ணோம், 2 பேருமே வாரிசு இல்ல அப்படின்னு அவங்களுக்கும். ஏமா 9 years நாட் சின்ன இது இல்ல, பெரிய இது. அப்ப அவங்களுக்கும் அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவங்களுக்கு தான் நான் சொன்னேன். அப்போ என் சிஸ்டர் இன் லாக்கு தெரிய வந்திருக்கு. அப்ப என் சிஸ்டர் இன் லா தெரிய வந்தப்ப என் மதர் இன் லா என்கிட்ட சொன்னாங்க, இல்ல அது கொஞ்சம் ஷாக் ஆச்சு அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. சோ அப்ப அந்த வீட்டுல தானே நான் இருக்கேங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கிறப்ப ஆஃப்கோர்ஸ் என்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கும். படகால் அது வந்து அவங்க ஃபேமிலி வீடுல, அவங்க அப்பா அம்மா வீடு. அப்ப அந்த கேர்ள் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களா, சோ அவங்க வந்து அப்பப்ப வருவாங்க ஆஃப்கோர்ஸ் அவங்க அம்மாவை பார்க்க. ஏன்னா இது என் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, என்னோட மார்னிங் சிக்னஸ் எல்லாமே வேர்ஸ்ட் ஆச்சு. சோ நான் முக்காவாசி படுத்தே ரெஸ்ட் அந்த மாதிரி தான் இருப்பேன். என்னோட ஜீவல்ஸ் எல்லாம், என்னோட நெகை, பவுன் நெகைங்கெல்லாம் காணா போச்சு. அதுதான் எனக்கு உண்மையா பெரிய அடி. எப்படி காணா போவோம்? நகைங்க எல்லாம் பேசிக்கலி எல்லாம் எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு போட்ட நகை, தோடு, எவ்ரிதிங், மோதிரம், நெக்லஸ் எல்லாம். அப்ப அது காணா போனோன்னு எனக்கு அது பெரிய. ஏன்னா செகண்ட் மந்த் ஆஃப் பிரெக்னன்சி. நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்டேன், எல்லாத்துக்கிட்டையும் வச்சுதான் கேள்வி கேட்டேன். என் ஹஸ்பண்ட் எல்லாம் என் மதம் எல்லாம் அப்படி முழிக்கிறாங்க, இது எப்படி காணா போவோம் எப்படி. எனக்கு அவங்க மேல டவுட் வரல. பிகாஸ் நான் அவங்க வீட்டுல இருந்த அந்த காலகட்டம் எல்லாம் சோஃபா ஓகேலா, பிளஸ் மைனஸ் இருந்தா கூட. அண்ட் தென் அவங்க கிட்டயே நிறைய நகை இருக்கு. அந்த காலகட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா என் ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு. ஏன்னா அவங்க கம்பெனில சில ப்ராப்ளம்னால வேலை போயிடுச்சு. சோ அப்ப அவங்க வந்து இந்த பாயிண்ட் ஃபைண்டிங் ஃபார் ஜாப். அப்ப அது வரைக்கும் அவங்க வந்து பார்ட் டைமா இந்த மாதிரி கிராப் இந்த மாதிரி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டக்குன்னு என் மதம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய தூக்கி என் ஹஸ்பண்ட் மேல போட்டாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. அதான் ஏன்னா என் ஹஸ்பண்ட் பத்தி எனக்கு தெரியும். நான் இவ்வளவு நாள் ஜேர்னி, இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி வரோம். என் ஹஸ்பண்டுக்கு என்னச்சோ வேணும்னா என்னச்சோ ப்ராப்ளம்னா கண்டிப்பா என்னதான் கேட்பாங்க. அப்ப அது ஒரு எஸ்டேட் வந்து ஒரு 20 pound ஒரு
15 பவுன் கிட்ட இருக்கும். 15 பவுன் காணா போச்சா? சொல்லுங்க நீங்க, அப்ப அந்த இம்பாக்ட் எப்படி இருக்கும்? என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன், என் பேரண்ட்ஸ்க்கும் சரியான அர்த்தம். அப்ப நான் டிசைட் பண்ணேன், அப்பயே நான் டிசைட் பண்ணேன், ஐ வாண்ட் டு இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போறேன், எனக்கு தெரியல இந்த வீட்டுல என்ன எனக்கு, நான் இப்பதான் அப்ப அவங்க வந்து இல்லம்மா நீ வீட்டை விட்டு போக கூடாதுமா, ஏன்னா நீ இப்பதான் பிரெக்னென்ட் ஆயிருக்க, வாரிசு இது எங்க வாரிசு, உட்காந்து டிராமா அழுந்துகிட்டு என்ன பண்றது? இது சொந்தத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போய் போலீஸ்ல என்னன்னு எப்படி ரிப்போர்ட் பண்றது? எனக்கு வந்து என் மதர் இன் லா வந்து உன் ஹஸ்பண்ட் தான் எடுத்திருப்பான், உன் ஹஸ்பண்ட் தான் எடுத்திருப்பான், இந்த மாதிரி ஒரு வெஸ்ட வேற. அதாவது அவங்க சொன்ன சொந்த பிள்ளையே எடுத்திருப்பான்னு அவங்களே சொல்றாங்களா? பாருங்க, இந்த மாதிரி ஒரு மதர் எனக்கு என் ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை இருந்துச்சு. பட் இவங்க சொல்ல சொல்ல எனக்கே ஒரு மாதிரி பிளர் ஆயிடுச்சு. அப்ப எங்க அப்பா அம்மாவும் ஒரு மாதிரி பிளர் ஆயிட்டாங்க. ஏன்னா மேபி அவங்களுக்கு பண பிரச்சனை என்னாச்சும், ஏன்னா அந்த காலத்துல அவங்களுக்கு வேலை போயிருச்சு, அவங்களுக்கும் மேபி என்னாச்சும் மாட்டிக்கிட்டு சொல்லாம இருக்க. என் ஹஸ்பண்ட் கேட்டப்ப என் ஹஸ்பண்ட் இல்ல கன்ஃபார்மா நான் எடுக்கல, ப்ராமிஸா நான் எடுக்கல. அப்ப நாங்க போய் ஒரு ஆளை போய் பார்த்தோம். என் பேரண்ட்ஸ் இது பண்ணி போமோன்னு வச்சுக்கலாமே ஒருத்தவங்க போய் பார்த்தப்ப, அப்ப அது சீன அவன் வந்து அவன் பார்த்துட்டு அவன் வந்து சொன்னா என்னால கிளியரா சொல்ல முடியல, பட் எடுத்தது வந்து ஒரு லேடி. அவன் அதை மட்டும் தான் சொன்னா, எடுத்தது ஒரு லேடி. அதோட எடுத்துட்டோன்னே என் பேரண்ட்ஸ் வந்து உண்மையிலே பச்சை குத்திட்டாங்க, இது யாரு? ஓகே, அது நான் லாஸ்ட்ல அப்புறம் சொல்றேன். அப்ப நான் இது லேடி எடுத்துட்டோன்னே அப்ப கூட நம்ம என்னங்க செய்ய முடியும்? இது கிடைக்குமா திருப்பின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லிட்டான், இல்ல உனக்கு இது கிடைக்காது. ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வந்து கேட்கலாமா? அந்த நீங்க ஒரு சீனனை பார்க்க போனேன்னு சொன்னீங்களே, அந்த ப்ராசஸ் வந்து என்னவா இருந்துச்சு? லைக் போயிட்டோன்னே இங்க பாரு காணா போச்சியா, இல்ல அவர் வந்து கேள்வி கேட்டாரா என்னது? அவர் வந்து கேள்வி கேட்டுட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு இலைய வச்சுட்டு அவர் அதுல பார்த்தாரு. மைப்பிடி தடவை பார்த்தாரா? சம்திங் மை இல்ல, அவர் வந்து சூடம் ஏத்திட்டு அந்த வெத்தலைய வந்து மேல வச்சுட்டு அது அப்படி பிளாக் ஆயிருச்சு. அதான் மை வச்சு தடவை பாக்குறது. அது மையா? எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்ல பிரதர், சீரியஸா. இது வந்து என் பேரண்ட்ஸ்க்கு ஒருத்தவங்க சொல்லிதான் நாங்க வந்து அதுக்கு போனோம். ஏன்னா சொல்றேன், இது வந்து இந்த மை வச்சு தடவை எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த டாஸ் ஆப்ல பேய் கதை பேசும்போது அப்பப்ப செய்வன கதைலாம் வரும். சோ அதுல வந்து இந்த ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், வெத்தலையில வந்து மை வச்சு தடவுறது. அதுக்கு மை கிடையாது, அந்த சுண்ணாம்பா அது வந்து எரிஞ்சோனி கருப்பு கலர் ஆகுமா, அந்த கருப்பு கலர் தான் வந்து அது அப்படிதான். அந்த சூடத்தை அவங்க கொளுத்திட்டோன்னே அந்த வெத்தலைய வந்து அது மேல வைப்பாங்க, அந்த பிளாக் கலர் அந்த அசாப் வந்து அதுல பட்டுட்டோன்னே அது அப்படியே கருப்பாயிட்டு அதை அவங்க அதை கணிச்சு அவங்க பேசுறாங்க. ஓ, சோ அந்த சைனீஸ் அந்த சீன வந்து எப்படிதான் பண்ணாரு? எஸ், அதை பார்த்து அவன் சொன்னா அது லேடி, உன்னோட ஜீவலை எடுத்தது 100% கன்ஃபார்ம் இஸ் a லேடின்னு. என் பேரண்ட்ஸ்க்கு ராஃப்லி ஒரு ஐடியா வந்துருச்சு, ஓகே இதுதான் அப்படின்னு. ஆனா என் மாதிரி இன்னும் அப்படியே கமக்கமா வந்துட்டு அப்ப கூட அவங்க விடல. அப்ப கூட இல்ல, இது கண்டிப்பா இவன் தான் எடுத்திருப்பான், இவனுக்கு வந்து என்னமோ ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டான் போலக்கு, இவன் தான். யாரு? என் ஹஸ்பண்ட். அப்ப நான் வந்து அதோட எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இதோட வேணாம், இதோட உனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு விட்டுரு, இதோட விட்டுரு வேணாம், அதோட தச்சுக்கலாம், எந்த இஷ்யூவும் இல்ல. அந்த நகை காணா போனதுதாங்க. அந்த வீட்லயே தான் நானும் இருந்தேன். அப்ப என் சிஸ்டர் இன்லா அவங்க ரிலேட்டிவ் எல்லாமே வந்து போய்கிட்டு இது பண்ண அன்டில் நான் ஓகே. அப்ப என் மதர் இன்லா ஓகேலாம், அவங்க நகை காணா போயிட்டோன்னே ஒன்னும் இல்லை, உருகி என்ன பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் டெலிவரிக்கு போனேன்ல, டெலிவரிக்கு போயிட்டு ஆஃப்கோர்ஸ் பந்தாங்க வந்து அம்மா வீட்டுக்கு. அப்ப அங்க அம்மா வீட்டுல போயிட்டு 1 month இருந்தேன். அப்பெல்லாம் வந்து அவங்க வந்து அப்பப்ப வந்து பாத்துட்டு போனாங்க. ஆனா அப்பயே திருப்பி ஷார்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா என் மதர் டைப் எப்படின்னா, ஷீ இஸ் a type of controlling. அவங்க வீட்டுல நான் இருந்தப்பயே அவங்க வந்து எப்படின்னா, ஷீ வில் செட் ரூல், அந்த ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இது இப்படின்னா இது இப்படியாது. அவங்க வீட்டுல இருக்கிறவசி, சோ ஐ ஹேவ் டு ஃபாலோனால நான் பசாம ஐ ஜஸ்ட் டோன்ட் நீங்க ஒரு ரெஸ்பெக்ட்ல ஃபாலோ பண்ணீங்களா? எஸ், அவங்க வயசு, அவங்க வீடு பத்தாதுக்கு, அது அவங்க வீடு, ஃபேமிலி வீடு. என் ஹஸ்பண்ட் வீடா இருந்தா கூட சொல்லலாம், நான் வந்து சில விஷயத்த வந்து அப்பயே டினை பண்ணிப்பேன். ஆனா இல்ல பிறந்துட்டோம் என்னன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இப்ப சில திங்ஸ் வந்து இப்ப உள்ள இதுக்கு நான் சொல்றேன் பிரதர், இப்ப 6 months பேபிக்கெல்லாம் வந்து 6 months வரைக்கும் வாட்டர் எல்லாம் கொடுக்க கூடாது, அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் வாட்டர் எல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் பண்ணும், நிறைய இஷ்யூ. அப்புறம் ஃபுட், அந்த நெஸ்தம் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆஃப்டர் 6 monthsக்கு மேலதான் அவங்க நியூ பார்ன் எடுத்தோன்னே நம்ம கொடுக்க கூடாது. இவங்க அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு ஆயில், என்னமோ ஒரு ஆயில் அவங்க சொந்தமா செஞ்சு, அது எப்படி அந்த பியூரிட்டி நம்மளுக்கு தெரியும். அவங்க வீட்டிலேயே காய்ச்சி என்னமோ ஒரு ஆயில் எடுத்துட்டு வராங்க. உங்க பேபி இப்பதான் பார்ன் பண்ணி ஒரு 1 to 2 days, நீங்க அதை
விடுவீங்களா பிரதர்? சொல்லுங்க. என்ன ஆயில் இது? அவங்க ட்ரெடிஷனல் ஆயில், அவங்க என்னமோ போட்டு எல்லாம் அவங்க சொந்தமா காய்ச்சி, அவங்க அம்மா காலத்துல அவங்க அப்ப கேட்டா என்னன்னா, உன் புருஷனுக்கெல்லாம் நான் இதான பாவச்சேன், என்னோட பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் இதான பாவச்சேன், எல்லாத்துக்கும் இது பாவச்சேன், இது கேட்கும் சளி பிடிக்க, பட் ப்ளீஸ் பி இன் மை. அவங்களுக்கு புரிய மாட்டேன். நான் வந்து டாக்டர் என்ன சொல்றாங்களா, நர்ஸ் என்ன சொல்றாங்க, ஏன்னா நம்ம அப்பெல்லாம் வந்து கேகே செக்அப், இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வந்து கொண்டு அப்பயே ஒண்ணு நடந்துச்சு. அப்ப திருப்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டால, அவங்க வீட்டுக்கு போய் வித்தின் 4 daysல அங்க வெடிச்சிருச்சு. இருங்க, இப்ப பேரண்ட்ஸ் வீட்ல வந்து எத்தனை நாள் இருந்தீங்க? பந்தாங்க வந்து 1 month தானே நம்ம இந்தியன்ஸோட. சோ எல்லாம் முடிச்சிட்டு 1 month, எக்ஸாக்ட்லி 1 month நான் அவங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி போறேன். திருப்பி பேக் டு அவங்க வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு போறீங்க. மாமியார் வீட்டுக்கு போறேன். ஓகே, பிஃபோர் தட் நீங்க வந்து சொன்னீங்க தெரியுமா, இதுக்கு முன்ன வந்து மாமியார் வந்து சில ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருந்தாங்கன்னு. என்ன மாதிரி ரூல்ஸ் வச்சிருந்தாங்க? அவங்க வீட்ல இருந்தப்ப அதான் அவங்க எடுத்தாங்கன்னா, இப்ப சாப்பிட போனா இங்கதான் போய் சாப்பிட போனோம், இப்படிதான். அவங்க இப்ப டெய்லி குக் பண்ணா வீட்ல சாப்பிடணும். ஏதாச்சும் நம்ம சொல்லலைன்னா அது ஒரு இஷ்யூ ஆயிரும். இப்ப ஏன் சொல்லல, ஏன் நீங்க உங்க இஷ்டத்துக்கு போய் பாக்குறீங்க, சொந்தோல இந்த கோயிலுக்கு நாங்க போறோம், இந்த இது நாங்க செய்ய போறோம், ஒரு எவ்ரிதிங். இப்ப நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்கிறப்ப எங்களுக்குள்ள நம்ம ஷேர் பண்ணிக்கிற மச்சம் எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிற மாதிரி. என் சமயத்துல என் ஹஸ்பண்டும் கடுப்பாவாங்க, ஏன் எங்க அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, காசு விஷயத்திலயும் கூட சிறனக்கறாருமா, அவங்க சம்பளத்தை அப்படியே கொடுத்துடணும். ஓ ஆமாவா? அப்படின்னா எக்ஸாக்டா சில இது என் ஹஸ்பண்ட் எடுத்துக்குவாங்க, எங்க செலவு எங்களோட இதுக்கு. அப்ப எடுத்துக்கிட்டா கூட அவங்க வந்து அதெல்லாம் எல்லாமே A to Z அவங்களுக்கு கணக்கு சொல்லும். இது வந்து இப்ப திருப்பி நான் எங்க பந்தாங்க முடிச்சு வீட்டுக்கு போறீங்க 1 மாசம் கழிச்சு, வித்தின் 3 daysல பிரதர் எனக்கும் அவங்களுக்கும் அங்க மாட்டிக்கிச்சு. ஏன்னா இப்ப என்ன விஷயம்னா, போத்த கழுவுறது. போத்தனா என்ன போத்த? அந்த பால் போத்த இங்க கழுவுறது. ஓகே. இப்ப நம்மலாம் வந்து இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு நம்மளுக்கு யூவி ஸ்டெரிலைசர் ஒரு மிஷினே இருக்கு. நான் அந்த மிஷினே வாங்கிட்டேன். ஓகே, ஸ்பெண்ட் பண்ணி அதுல கழுவிட்டேன். அவங்க வந்து அந்த ட்ரெடிஷனல் மெத்தட் கொதிக்க வச்சு போத்தங்களை போட்டு எடுக்கணும். அதுல வந்து இஷ்யூ ரொம்ப வேர்ட்ஸ த்ரோ பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், நான் வந்து அப்ப கொஞ்சம் வந்து ஹாஷா பேசிட்டேன், இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீங்க செய்யறீங்க ஓகே, நான் தான் வாங்கிட்டேன் இந்த மாதிரி திங்ஸ், அப்ப இந்த மாதிரி நம்ம பாவிச்சுட்டு போயிடலாம். அவங்க அது வந்து இத்தனை இயர்ஸ் அவங்க கூட இருந்து நான் அவங்களை ஏத்து பேசாம இந்த கட்டம் வந்துட்டோன்னே, அதான் சொன்னேன் ஏற்கனவே அவங்க என்னென்னமோ தைலெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க, நான் பாய்க்கல எங்க அம்மா வீட்டுல இருக்கிறப்ப. சோ அந்த இதெல்லாம் கடுப்பெல்லாம் வச்சு அவங்களும் பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. உனக்கு என்ன இவ்வளவு நாள் அமைதியா இருந்த, இப்ப என்ன உனக்கு ஒரு பிள்ளை பத்துட்டோன்னே உனக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சா, புரிஞ்சிருச்சா, எல்லாம் எனக்கு புரியுதுல. ஷீ இஸ் a senior, அவங்களும் 2 பிள்ளைய பெத்துட்டு அவங்களும் வளர்த்து. பட் தென் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது வேற. நீங்க வந்து வேற மாதிரி வளர்த்தீங்க, இப்போ உள்ளது வேற மாதிரி வளர்த்தீங்க. நான் ஆஃப்கோர்ஸ் டாக்டர் நர்ஸோட அட்வைஸா தான் கேட்பேன். அதான் எனக்கும் அவங்களுக்கும் செம சண்டை ஆயிடுச்சு. செம சண்டை ஆன் த ஸ்பாட். நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் கிளம்பிட்டேன். நான் விட்டு என் ஹஸ்பண்ட் அப்ப வந்துட்டு பரவாயில்ல உற்று இருப்போம் வேணாம். நான் சொல்லிட்டேன், இல்ல இது உன் வீடும் இல்ல, இது யார் வீடும் இல்ல, அவங்க வீடு, என்னால இங்க இருக்க முடியல, நான் உடனே நான் வெளியே ஆகுறேன், இட்ஸ் அப் டு யூன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு நான் வெளியாயிட்டேன். என் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு நான் போயிட்டேன். நான் பேக் பண்ணிட்டு நான் ஜாமா எல்லாம். பட் அப்ப அவங்க ஸ்டாப் கூட பண்ணல, அவங்க அப்படியேதான் நிக்கிறாங்க. ஷீ தாட் ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டா, நான் தான் இவ்வளவு நாள் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அமைதியாவே இருந்துட்டேன். ஆக்சுவலி இது வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய ஷாக் தான். அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா எவ்வளவு நாள் தாங்க ஒரு மனுஷால வந்து கொட்ட நம்ம குடிவோம். எப்படி அவங்களுக்கு அது வந்து ஒரு வாரிசு. எனக்கு ஆஃப்டர் 9 years கிடைச்சப்ப எனக்கும் அது ஒரு பெரிய விஷயம், எனக்கு அது பெரிய ஒரு வரம். அது நானும் பொக்கிஷமா தான் பாத்துக்கிறேன். அப்ப அதுக்கு ஒரு இதுல வந்து அவங்க தலையெடுப்ப, அவங்க லிமிட் அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்டி, நான் மதர், அதான் ஃபர்ஸ்ட் டைம். அது எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன், அவங்க அதை ஏத்துக்க. நான் அப்ப வெளியாயிட்டேன். அப்ப என் ஹஸ்பண்ட் இருந்தாங்கல்ல, என் ஹஸ்பண்ட் சும்மா விடலையே. ஏன்னா என் ஹஸ்பண்ட் தான் காசு தான் இப்ப குறைவா கொடுக்குறாங்க, சரியான இது இல்லன்னு அந்த சிஸ்டருக்கு போயிருச்சு. இவ்வளவு வரைக்கும் நியூஸ் எல்லாம் அவங்க சிஸ்டருக்கு போச்சுதான். நல்லா ஏத்தி விட்டுருச்சு அவங்க அம்மாக்கு. ஏத்தி விட்டு அம்மாவும் மகனும் அந்தோட ராத்திரியோட ராத்திரி என் ஹஸ்பண்ட் வீட்டு விட்டு வேட்டிட்டாங்க. உன் பொண்டாட்டி பிள்ளைய தூக்கிட்டு போயிடுச்சுன்னா நீ வீட்டு விட்டு போ, ஏன்னா நீ என்ன வீட்டுக்கு காசு அப்படி கொடுத்துற, புரியுதா? முன்ன வந்து ஒரு சம் ஆஃப் பிக் மணி கொடுத்தாங்க, இப்பதான் பார்ட் டைமா செய்யறப்ப ஒன்னும் இல்ல. அப்ப மக பிச்சை கேட்டுட்டு இவங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இமோஷனல், அவங்க வந்து உண்மையா ரொம்ப நல்லவங்க, ஆனா ரொம்ப இமோஷனல். மத இப்படி திருப்பி பேசி இருக்கலாம், பட் அவங்களுக்கும் வந்து இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளியாயிட்டு அந்த நைட்ல என்ன பண்ணுது, அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுல போயிட்டாங்க. நாங்க எங்க வீட்டுக்கு கூட வரல. சோ த ஃபாலோவிங் டே தான் நாங்க வந்து வீடு பார்த்துட்டு அப்புறம் போனோம். சோ இன் பிட்வீன் நான் என் பேரண்ட்ஸ் வீட்டுல இருந்தால அப்ப எனக்கு தப்பா சாத்தி என்னதுன்னா, என் நகையை எடுத்தது யாரு?
என் பிரதரை விட்டு அவங்க வீட்டு முன்னுக்குள்ள மண்ணு மண்ணா? இல்ல, ஆனா அதுக்கு முன்னுக்கு சாரி பிரதர், அதுக்கு முன்னுக்கே எங்க அம்மா அப்பா, நான் தான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து, இப்ப எங்க அம்மா அப்பாக்கு வந்து என்னன்னா சாமி பார்க்க கூட்டிட்டு போனாங்க. எங்க வீட்டுல சாமி பாக்குற அந்த இது இருக்கலாம். அப்ப அந்த ஒரு கோயில்ல வந்து சாமி அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் வந்து அப்ப அங்க போனோம். அப்ப அங்க போயிட்டு வந்து நான் அப்ப சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இந்த மாதிரி. அப்ப அந்த ஐயா வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, உன் நகையை எடுத்தது வந்து உன் ரத்த சம்பந்தப்பட்டவங்க, உன் புருஷனோட ரத்த சம்பந்தப்பட்டவங்க, அதுதான் ஒரு லேடின்னு அவர் சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி என்ன வீட்டை விட்டு வேட்டா என் ஹஸ்பண்ட், நீங்க அந்த வீட்டிலேயே தயவு செய்து இருக்காதீங்க, அதுங்க வந்து செஞ்சு அதுங்க என்னென்னமோ பண்ணுதுங்க, நீ அந்த வீட்டிலேயே இருக்காது. அப்ப அது பார்த்துட்டோன்னே இப்ப எனக்கு ராஃப்லி ஒரு எஸ்டிமேட்டட் எனக்கு தெரிஞ்சிச்சு யாருன்னு, சிஸ்டர் இன் லா. அப்ப இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என் பிரதரை விட்டு, என் பிரதர் வந்து தாய்லாந்துக்கு போவாங்க. அப்ப தாய்லாந்துல போயிட்டு மண்டி பூங்கா அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்கு இந்த மாதிரி வச்சு பாக்குறது யாரு என்ன. அப்ப பிரதர் வந்து அவங்க ஃப்ரெண்ட் மூலியமா போய் வீட்டு முன்னுக்குள்ள மண்ணை எடுத்துட்டு போய் தாய்லாந்துல போய் பாத்துருக்காங்க. அதுல தெளிவா சொல்லிட்டாங்க, எடுத்தது வந்து என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் தான், என் சிஸ்டர் இன் லா. எதுக்கு எடுத்தாங்க அது மட்டும் இல்ல பிரதர், நான் வந்து எனக்கு எடுத்த காரணமே எனக்கு அபார்ஷன் ஆகணும். ஆக்சுவலா அவங்க ஒன்னும் செஞ்சு வச்சிருக்காங்களா அந்த வீட்டுல. பட் தேங்க் காட், மேபி நான் கும்புறேன், நான் ரொம்ப முருகன் டிவோட்டி. சோ எனக்கு அந்த பக்தி காமிச்சு விட்டுச்சா என்னன்னு தெரியல, அவங்க எனக்கு செஞ்சு வச்சிருக்காங்க எனக்கு அபார்ஷன் ஆகணும். யாரு? என் சிஸ்டர் இன் லா. பிகாஸ் ஷி கேனாட் டேக் இட் தட் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு வந்து செய்வினை வச்சாங்களா? எனக்கு குவைட் ஷாக். ஏன்னா எனக்கு தெரியும் அது எடுத்தது அதுதான், பட் ரீசன் எனக்கு தெரியாதுல்ல. அப்பதான் என் பிரதர் வந்து சொல்றாங்க, இல்ல அது ஒன்னும் செஞ்சு வச்சிருக்கோம் that நீ வந்து அந்த வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நகை காணா போய் உனக்கு அபார்ஷன் ஆகணும். பத்தாதுக்கு அது மேமா செஞ்சே வச்சிருக்க அந்த வீட்டுல, ஏன்னா அது அவங்க வீடாச்சு. பட் ஏன் அது பழிக்காம போச்சு? நீங்க பாருங்களேன், நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நான் ரொம்ப சாமி கும்பிட்டேன், உண்மையிலேயே நான் ரொம்ப கோயிலுக்கு போனேன் நான் என் பிரெக்னன்சி டைம்ல. ஏன்னா இது என்னோட ஒரு மிரக்கல் பேபினால நான் ரொம்ப டேக் கேர் பண்ணிட்டேன். ஆனா தெரிஞ்சிட்டு கூட பிரதர் நான் ஒரு வார்த்தை கூட யாரையும் கேட்கல. என் ஹஸ்பண்ட் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ஒண்ணுதான் கேட்டாங்க, உனக்கு இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னா ஓகே. அப்ப நான் சொன்னேன், அப்ப யாரு எடுத்தா என் நகையெல்லாம்? இது போய் நான் கேட்க முடியாது, ஏன்னா இது நான் கேட்டேன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய சண்டையா தான் வரும். அண்ட் தென் அவங்க அதுதான் கேட்பாங்க, என்ன ப்ரூஃப் இருக்குன்னு. ஓகே பரவாயில்ல, கர்மா இஸ் அ பூமரேங். உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா, ஒதுங்கி போயிருங்க, அதை விட்டுப்பட்டு. இப்ப நான் சொல்றேன் என்ன வாழ்ந்து கிழிச்சிட்டாங்க தெரியுமா? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், சிஸ்டர் இன் லாக்கு வந்து ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்ட் கூட ப்ராப்ளம், மதம் இல்ல, அவங்களுக்கும் ஒரு செட். அவங்க இப்ப தனியா தான் வாழ்றாங்க, தனியா அவங்க செப்பரேட்டட், அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழல. இப்ப கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 years ஆக போகுது. ஒன்னும் பிள்ளை இல்ல, ஒன்னும் இல்ல. பட் என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஈகோனா, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, காடி வாங்கிட்டாங்க, படிச்சுட்டாங்க. அவங்க she further her study எல்லாம், ஏன்னா என்னோட படிப்பு குறைவா இருந்தாங்கல்ல. சோ இப்ப என்னோட கொஞ்சம் அப்கிரேடட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. பண்ணி கிழிச்சு என்னங்க கிடைச்சிச்சு? லைஃப் என்ன கேட்டா ஸ்டில் ஜீரோ. அதுதான் இப்ப அவங்க அம்மா வந்து இப்ப சீக்கில விழுந்துட்டாங்க. ஏன்னா மக வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சு? இப்ப நான் அந்த வீட்டை விட்டு வெளியாயிட்டோன்னே நான் கான்டாக்ட் டோட்டலி கட் பண்ணிட்டேன். இதுங்க கூட நான் வச்சு என் பையனை கூட இந்த டாக்ஸிக், ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுங்க இப்படி செய்யுதுங்க. எப்படிங்க என் பையனை நான் விடுவேன்? நான் விடல. இப்ப கூட உண்மையா சொல்றேன் பிரதர் உங்ககிட்ட, நான் இப்ப கூட என் நகை காண போனது நினைச்சு அழுவேன். ஏன்னா திருப்பி என்னால வாங்க முடியல. ஏன்னா நான் இப்ப இன்னும் நான் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். என்னால திருப்பி அந்த நகையை வாங்க முடியல. ஆனா என் ஹஸ்பண்டுக்கு இப்ப வேலை கிடைச்சி அவங்க ஒரு ஜாப்ல இருக்கிறவாசி he can support us lah. But then ஒரு டாக்ஸிக்கான ஒரு மதரை நான் இந்த மாதிரி ஒரு லேடியை இப்பதான் பார்த்தேன். இல்ல என்ன கூட அங்க போறத வச்சுட்டு நான் இருக்கேன். வித்தின் 2 weeks, அந்த 2 weeksல கூட அவங்க கேட்கறேன் ஆஃப்டர் டெலிவரி, நீ வேலைக்கு அப்ளை பண்ணி சீக்கிரமா போற வெளியே பாரு. அவங்க மகளா இருந்தா அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல வருமாங்க பிரதர்? சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்ல வராது. அவங்க மகனா இது இப்ப நம்ப, ஆனா இப்ப படுறாங்க தானே. இப்ப நான் கேள்விப்பட்டேன் அவங்க ஏன் இப்ப சீக்கிரம் விழுந்தாங்கன்னா பிகாஸ் அவங்க மகளை நினைச்சு. கர்மா இஸ் தேர், அது கண்டிப்பா அது அனுபவிக்கும். எனக்கு செஞ்ச இதுக்கு கண்டிப்பா அது அனுபவிக்கும் தானே பிரதர். இதுல என்ன ஹைலைட்னா, அவங்க சொந்தக்காரங்க யாருக்குமே தெரியாது இந்த கதை, யாருக்குமே தெரியாது. எப்படி தெரியுமா எல்லாத்துக்கிட்டையும் கதை ஜோடிச்சு விட்டுட்டாங்க. நான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு விட்டு விட்டு போயிட்டேன். நான் வந்து பிரச்சனை, அவங்க பையனை கூட்டிட்டு நாங்க போயிட்டோம். ஒரு ரிலேட்டிவ் ரீசெண்டா பார்த்தாலா, அப்ப கேட்டப்ப நீ தானம்மா பிரச்சனை பண்ணிட்டு போயிட்ட. நான் சொன்னேன் அங்க இவ்வளவு பிரச்சனை எனக்கு. நான் சொன்னேன் நெகை காணா போடுச்சு, எடுத்ததே அவங்க சிஸ்டர் தான். நான் எல்லாம் சொன்னப்ப அவங்க ஷாக்கிங்கா இருக்கு, இதெல்லாம் எதுவுமே சொல்லலாமா. அவங்க சொன்னது என்னன்னா, நீ வந்து அவங்க மகனை இழுத்துட்டு போயிட்ட. நான் தான் சொன்னேன், இழுத்துட்டு போகணும்னா நான் முன்னையே இழுத்துட்டு போயிருக்கேன். நான் ஏன் ஆஃப்டர் பிரெக்னன்ட் ஆஃப்டர் டெலிவரி நான் ஏன் அப்ப போகணும்? அந்த 9 years நான் அவங்க வீட்டுல கல்யாணம்
பண்ணி அங்க நான் இருக்கிறப்பயே அப்பயே நான் போயிருக்கலாம் தானே பிரதர், உண்மை தானே பிரதர். அதுதான் இப்ப நான் ஏன் இது ஷேர் பண்றேன்னா, இப்ப நிறைய இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப உள்ள இவங்க எல்லாம் இதை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பாட்காஸ்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, கல்யாணம் பண்ணி வராங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் நீங்க ஒதுங்கி இருங்க. எதுக்கு நம்ம போய் கெட்டதை செய்யணும் until to extreme? நீ அவங்களுக்கு போமோ வைக்கணும், ஜம்பி வைக்கணும், அதுல என்ன உங்களுக்கு கிடைச்சிட போகுது? ஒரு சந்தோஷம்ல. இப்ப திருப்பி செய்யறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பிரதர்? ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்ல. இப்ப என் பிரதர் கேட்டாங்க, ஆக்சுவலி என் பிரதர் கேட்டாங்க, ஏன்னா என் பிரதருக்கும் சிறன் ஆத்திரம், திருப்பி செஞ்சு வச்சிருவோமா. நான் சொன்ன வேணாம், நான் வந்து கண் குளிர பாக்கணும்னு இருக்கேன். என் கண்ணார கடவுள் என்ன தண்டனை கொடுக்குறாரு நம்ம செஞ்சு வச்சு பாக்குறதோட கடவுள் என்ன தண்டனை கொடுக்காரு நம்ம பாக்குறது தானே. நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்களை வந்து சொன்னாங்க நடு ரோட்டுக்கு போவீங்க, பிச்சை எடுப்பீங்க அப்படின்னு. நாங்க நல்லாதான் இருக்கோம். சரி, இப்ப என் சன் ஒன்னும் கொஞ்சம் ஸ்கூலுக்கு ப்ரீ ஸ்கூலுக்கு போயிட்டானா நானும் ஒரு ஜாப் தேடிட்டு நானும் போயிருவேன். சோ எங்க வந்து ஸ்டேபிளா தான் இருக்கு. ஏன்னா நாங்க யாருக்கும் கெட்டது நினைக்கல. அது சிஸ்டருக்கு வந்து அப்படி என்ன என் மேல ஒரு வஞ்சம் எனக்கும் தெரியல பிரதர். யார் கருவான் பிரதர்? அது அதுக்கு அவங்க அண்ணனோட அது பிள்ளை தானே, அதை யோசிக்கல பாருங்க. ஆனா வெறுப்பு, ஏன்னா நான் அவங்க முன்னுக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டேன். நீங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணீங்க தானே? Yeah. ஓகே, அந்த லவ் பண்ற டைம்ல வந்து the sister knows you-ஆ இல்ல அவர் வீட்டுக்கு ஆபீஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தங்கச்சிக்கு தெரியுமா நீங்க ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னு? நாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப யாருக்கும் வீட்டுக்குமே தெரியாது. பட் ஓகே, இப்ப நம்ம டிக்ளேர் பண்றோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டுப்பா, அப்பதான் she get to know me. அப்பல இருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா நான் ஒன்னும் இதுக்கு சொல்லல, அவங்க வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின், இது நான் வந்து கொஞ்சம் ஃபேரா இருப்பேன். அப்பயே வந்துருச்சு. கல்யாணம் தப்ப எனக்கு தோழி பொண்ணு வேற. பட் அவங்க என்கிட்ட பேசவே இல்லை. எங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருப்ப எல்லாத்துலயும் அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு மூக்க நுழைப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன பிடிக்காது, என்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த 9 years கூட உங்ககிட்ட உட்கார்ந்து பேசினது எதுவுமே இல்ல? சம்டைம்ஸ் டீ டைம்ல லஞ்ச்ல உட்கார்ந்து எதுவுமே இல்ல? நோ இல்ல. she will sit, மின்னுக்கு உட்காருவாங்க, but she won't talk to me. I never expect இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு அவங்க போவாங்க. எப்படி உனக்கு வந்து அது செத்து போகணும், அவங்களுக்கும் கஷ்டம் வரணும், எப்படி உங்களுக்கு தோணும் அது செய்யறதுக்கு? இப்போ வந்து உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, இவங்க தான் வந்து பண்ணாங்க, இந்த விஷயம் எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட போய் லைக் கான்ஃபரன்டேஷன் மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்களா? இல்ல, நான் எதுவுமே பண்ணல. நான் என் ஹஸ்பண்ட தான் கேட்டேன். என் ஹஸ்பண்ட் பண்றப்ப என் ஹஸ்பண்டே அதுதானே சொன்னாங்க, உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு, அதுதான் செஞ்சிச்சுன்னு உனக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அவங்க சொல்றாங்க இந்த அளவுக்கு அது போவாது. அப்ப நான் போய் சொல்றேன்னா, அப்ப என் பிரதர் போய் சொல்றாங்களா? என் பிரதர் எனக்காக தான் இது மெனக்கொண்டு அவங்க போய் பார்த்தாங்க. வீட்டு மின்னுக்குள்ள மண்ணை எடுத்து, அவங்க வீட்டு மின்னுக்குள்ள பேசிக்கலி மண்ணு. எனக்கு கூட தெரியாது பிரதர், இந்த மாதிரி மண்ணை வச்செல்லாம் பார்க்க முடியுமான்னு. எனக்கே தெரியாது நீங்க சொல்ற வரைக்கும். உண்மையா தாய்லாந்துல எல்லாம் வெரி பவர்ஃபுல். மண்ணு இல்லைன்னா வாட்டர் கேட்டாங்க. அப்ப நான் அந்த வீட்டுல இல்லையே. அப்ப நான் என் பிரதர் சொன்னேன், எப்படி நான் வாட்டர் எடுக்கிறது, வாட்டர் சப்ளை. இப்ப என் பிரதர் சொன்னா, அப்ப வீட்டு வாச மின்னுக்கு மண்ணு இருக்கும். அப்ப என் பிரதர் என்ன பண்ணா, அவங்க ஃப்ரெண்ட விட்டு மின்னுக்கு வீட்டு மின்னுக்குள்ள ஒரு புடி மண்ணு, கைப்புடி மண்ணை எடுத்துட்டு போய் அந்த மண்ணை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணாங்க. நான் போய் என் ஹஸ்பண்டோட மதர் கிட்ட போய் நான் போய் பேசினா கூட அவங்க திருப்பிக்கிட்டே தான் கேட்பாங்க, என்ன அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீ ப்ரூஃப் எடுத்துட்டு வா, என் மக தான் எடுத்துச்சுன்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. ஏன்னா இதுல நம்ம பண்ண முடியும், திருப்பி நம்ம செய்ய முடியும். என் பிரதர் அதான் சொன்னாங்க, நம்ம திருப்பி செஞ்சு விட்டுறலாம். அப்ப நான் சொன்னேன் வேணாம், ஏன்னா நான் ஒரு பையனை வச்சிருக்கேன், சின்ன பையன். சோ அந்த கர்மா அவனை அடிக்க வேணாம், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, என்ன பண்றது. அதான் இது சாவர வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு உண்மையா சொல்ல மாட்டேன், நான் யாருக்குமே தீங்க நினைக்க மாட்டேன். உண்மையிலே நான் யாருக்கும் எதுவுமே நினைக்க மாட்டேன். இந்த 9 years எனக்கு வந்து பிள்ளை பிறக்காதே வந்து நான் வந்து ஏன் கர்மா தான் நான் நினைச்சுக்கிறேன். ஏன் எனக்கு பிள்ளை பிறக்கல, ஏன் எனக்கு அது பிறந்து இப்பதான் நான் வந்து அந்த மதர்ஹுட்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னி வரைக்கும் நான் ஒன்னும் அழுதுகிட்டு இருக்கேன். பிள்ளை பிறந்து நான் இப்போ ப்ரீ ஸ்கூல் வரைக்கும் போறாங்களா? ஏதாச்சும் வந்து மீட் பண்ற மாதிரி ஏதாச்சும் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்களா? லைக் பேத்தியை பார்க்கணும், பேரனை பார்க்கணும், அந்த மாதிரி. ஐ திங்க் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க மதருக்கு வந்து போட்டோ வீடியோ கால் அவங்க வந்து வச்சுக்கிறாங்க நான் நினைக்கிறேன். பட் நான் வந்து எதுவுமே நான் கண்டுக்கிறது இல்லை. பிகாஸ் வை பிரதர், என் மென்டல் ஹெல்த், பிசிக்கலா நான் வந்து நோ சொல்லிட்டேன் ஹாஸ்பிட்டல், பிசிக்கலா நோ. ஏன்னா எனக்கு பயமா இருக்கேன். பிகாஸ் அவங்க வந்து மிமாங் அந்த ஹிஸ்டரி இருக்கு, போய் ஜம்பி பண்ணி. இப்ப என் சன்னை நான் விட்டேன்னா வாயில எனச்சும் போட்டு கொடுக்கறதுக்கு, என் சன்னுக்கு எனச்சும் கொடுக்கறதுக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு எனச்சும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே பிரதர். இப்போ ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து சரி பழசெல்லாம் முடிஞ்சிருச்சு, பழைய கதை மன்னிச்சிருங்க அப்படி வந்து உங்ககிட்ட வந்து 2 பேருமே வந்து பேசினாங்களா, பேசுவீங்களா? ஆக்சுவலி பிரதர், இது வேமா இந்த क्वेश्चन ஏற்கனவே நான் ஹஸ்பண்ட் பாப் அப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்ப அவங்க அம்மா சீக்கா இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். சீக்கா வந்துட்டு இடையில என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அவங்கதான் ஒரு இமோஷனல் இடியட் நான் சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட். அப்ப அவங்க என்ன இருந்தாலும் அவங்க அம்மா, அவங்க சிஸ்டரை விட்டுருங்க, அவங்க அம்மா. சோ அவங்க லைக் கொஞ்சம் ஃபீல் பண்ணி வீட்டுல பேசிட்டு இருக்கப்ப நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நான் சாவர வரைக்கும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். என் சிஸ்டர் வந்து அதான் சொன்னேன், நல்லா இருந்த
இருக்கவங்கள கூட அது விஷத்தை ஏத்தி ஏன்னா அதோட வாழ்க்கை அங்க பெர்ஃபெக்ட் ஆகல, ஏத்தி இவங்களையும் ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் டாக்ஸிக்கா மாத்தி விட்டாங்க. அதான் அம்மாவும் மகனும் சேர்ந்து என் ஹஸ்பண்டை வீட்டை விட்டு வேட்டிட்டாங்க. நான் இந்த விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த பொறாமை, இந்த வஞ்சம் இதெல்லாம் இருக்குல்ல, அமாங் இந்தியன்ஸ்ல வந்து இது வந்து ரொம்ப காமனா இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த என்ன சொல்றாங்க, எப்படி நம்மளோட கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க, அப்புறம் மேபி பெட்டரா இருந்தா கவனிப்பாங்க. பட் காலம் போக்கில் வந்து இது பெட்டராகவே போயிட்டு இருக்க, நம்ம தானே இருக்கோம், இதுவும் நம்ம கூட தான் இருக்கு, ஆனால் இது மட்டும் எப்படி பெட்டரா இருக்குன்னு வந்து அழிச்சே ஆகணும்னு வந்து இதுவும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து வளரவே கூடாது. அது எப்படி வந்து எஸ்பெஷலி இந்த ரெண்டு ஊமனுக்குள்ள ஈகோ வந்தாலே வந்து அது எப்படி அவளுக்கு மட்டும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கல. பட் ஐ எம் கிளாட் தட் அது விட்டு நீங்கள் வந்து இக்னோர் பண்ணி நீங்கள் தனியாக வந்து now you are doing fine. I'm really happy for you, your husband and your son. Wish you all the best in your life. கரெக்டாக இருங்க, கரெக்டாக பண்ணுங்க. சன்னை வந்து கேட்டதா, ஹஸ்பண்ட் கேட்டதா சொல்லுங்க. ஓகே, ஷூர் பிரதர். இது வந்து இப்போ கொஞ்சம் நான் காமனாக கேட்குற ஒரு ஸ்டாரி, அதாவது சொந்த குடும்பத்திலேயே செய்வேன்னு வைக்கிறாங்க. ஏன் டாஸ்ஆப்பில் பேசும்போது கிரீஷம் அவனோட கதையை நம்ம ஒரு தடவை 3 பேர் உட்காந்து பேசியிருப்போம். அவனுக்கு வந்து செய்வேன்னு வச்சுருந்தாங்கன்னு நான் அது அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். இது இந்தியன் ஸ்கூலில் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் காமனான ஒரு கதை தான், ஆனால் அபார்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சைக்கோவாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கணும். அதுவும் வந்து ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட கருவில் சில உயிரை வந்து அழிக்கணும் வரைக்கும் அவங்க வந்து பிளான் போட்டுருந்தாங்க. இது என்ன கேட்டகரி வைக்கிறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கதை, மறக்க முடியாத கதைலாம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் இருக்கு, லிங்கை தட்டி உங்கள் கதையை சப்மிட் பண்ணுங்க. என் டீம் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, முடிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. மேக் ஷூர் யூ ஆல் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரத்தில் இன்னொரு காலரும் நான் வரேன். ஓகே.